அன்று காலை ஞானா தனது அறையில் தனது பெற்றோர்களின் புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். ஆம், அவள் அவர்களை மிகவும் மிஸ் செய்தாள். அப்பொழுது பாட்டி அறைக்குள் வந்து அவள் அழுவதைக் கண்டு அவளை கட்டி அணைத்து அவளுக்கு ஆறுதல் கூறினார். வெளியில் விளையாட செல்லுமாறும் கூறினாள். அன்று மாலை நேரத்தில் நியானா விளையாடுவதற்காக ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தாள். ஞானா தனது வீட்டிற்கு பின்னால் உள்ள தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு ஒரு பாதை இருப்பதைக் கண்டால் அதன் வழியாக நடந்தால் அங்கு மிகவும் அழகாக இருந்தது. இறங்கும் மாலை பொழுதில் அவ்விடம் தங்கம் போல ஜொலித்தது. அது வேறு உலகம் போல தோற்றமளித்தது. அங்கு இயற்கையின் ஒளியும் நிறைந்திருந்தது. அவள் மேலும் நடக்க ஆரம்பித்தால் அங்கு நிறைய பிங்க் வண்ண பூக்கள் இருந்தனர். அவற்றின் வாசம் அவளைத் தொட்டது. அவளும் அவற்றை தொட்டுக்கொண்டே சென்றாள்.